அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 51(a) கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 1976 ஆறாம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் கீழே பகுதி 4(a)ல ஆர்டிக்கல் 51(a) சேர்க்கப்பட்டது. ஓகேவா? பகுதி 4(a)வின் கீழே ஆர்டிக்கல் 51(a)ல சேர்க்கப்பட்டது. இந்த ஆர்டிகல் 51(a) எத்தனை கடமைகள் பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 கடமைகள் பத்தி சொல்லுது. முதல்ல 10 கடமைகள் தான் இருந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 11வது அடிப்படை கடமையா வந்து ஒண்ணு சேர்த்திருக்காங்க. அது என்னன்றத பார்க்கலாம். ஸ்வரன் சிங் தலைமையிலான குழு பாத்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு அடிப்படை கடமைகள் வந்து அரசியலமைப்புல இணைக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த அடிப்படை கடமைகள் வந்து ஸ்டார்டிங்ல 10 கடமைகள் வந்து இணைக்கப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட்ல. அடுத்ததா 11வது கடமையா என்ன சேர்க்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம கட்டாயமா கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எந்த சட்ட திருத்தத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. ஓகேவா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது 11 அடிப்படை கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.